ஆக்ஷன் ரொமான்ஸ் நீங்கள் வந்து ஐ எம் பெட்டர் அட் ஆக்ஷன் ஐ எம் நாட் ஸோ குட் அட் ரொமான்ஸ். அதுக்கு ரீசன் கூட சொன்னீங்க. அதாவது ஜாஸ்தி பொண்ணுங்களோட பழகினது இல்லை, எல்லாமே படித்தது தான். ஸோ இந்த படத்தில் அந்த பேலன்ஸ், இந்த படத்தில் அது இல்லை. அது இல்லையா? இந்த படத்தில் பூஜா ஹெக்டே கேரக்டர், பூஜா ஹெக்டே வந்து ஒரு இதுவாக தான் வராங்க, ஒரு இப்போ ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக தான் வராங்க. ஓகே, அவன் பெரிய ரோல் இல்லை. ஓகே சார், பூஜாக்கு சாரி தான் கேட்கணும் நான். இல்லை, நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஒரு தனி எபிசோட்லாம் இருந்தது, பட் அப்புறம் லென்த்துக்காக அது போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் 3 மணி நேரமா? ஆமாம், 3 hours. ஓகே. இந்த படத்தில் விஜயோட டைரக்ட் பண்ண அந்த டைரக்டர்ஸ் அட்லி, ஆமாம், அது தெரிஞ்சிருச்சு. விஜய், சாரி லோகேஷ். ஆமாம், எனக்கு தெரியாது, நான் படம் பார்க்கல. ஓ, நீங்கள் பார்க்கலையா? பார்த்தவங்க சொல்லி அதான் 3 பேரும் பண்ணியிருக்காங்க. அது இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிட்டதுனால ரெலவெண்ட்டான சீனாக இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் 3 பேரும் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேர் நடித்த சீனை விஜய் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஹீ டைரக்டர் தட் சீன். ஆமாம், இது தெரிஞ்ச விஷயமா? இது தெரியாத விஷயம் சொல்கிறேன். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது சயின்ஸ் வர்சஸ் ரிலிஜன் ஒரு இது வந்தது, அது ரொம்ப வைரல் ஆச்சு. அது என்னன்னா, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தன் வந்து ஒரு விஷயம் உண்மை இல்லைன்னு சொன்னால் அது வந்து ரிலிஜன் எப்படி பார்க்கணும்னா அந்த ஆளை தள்ளி விட்டுரும். ஆனால் சயின்ஸ்னா அந்த உண்மை இல்லாததை அதை ப்ரூவ் பண்ண பார்த்து அந்த ஆளை தூக்கி விடும் அப்படின்னு சொன்னீங்க. அது இப்போ எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, சேம் தான் சார். நான் வந்து லைஃப் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ நம்ம லைஃப் ட்ரெயின்னு வச்சுக்கிட்டா, ஒரு தண்டவாளம் வந்து சயின்ஸு, இன்னொரு தண்டவாளம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ ட்ரெயின் வந்து ஃபுல் ஸ்பீடில் போயிட்டே இருக்கலாம். இந்த எதிர்க்க இந்த மதவெறி, ஜாதி வெறி, மற்ற இந்த வெறிகள்லாம் தூண்டப்படுறதுக்குல அதெல்லாம் அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும் ட்ரெயின்னு நினைக்கிறேன் நான். ஏன் நினைக்கிறேன்னா, எனக்கு ஆன்மீகம் வேணும்னா அது ஒரு டிசிப்ளினை எனக்கு கொடுக்குது. ப்ரேயர் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோ எது இருந்தோ மூவ் ஆன் ஆக யூஸ் ஆகுது. அப்புறம் சக்ஸஸ் வரும்போது இது நம்மளால் இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு பேலன்ஸ், ஒரு சென்டர் பாயிண்டில் கொண்டு போய் வச்சுட்டு நம்ம அடுத்த வேலை செய்வோம். இதை வந்து அறிவில் தான் பண்ணணும். அந்த அறிவு உங்களுக்கு பயங்கரமாக வளர்கிற வரைக்கும் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் பயங்கரமாக நாலேஜபிளாக மாறிட்டீங்க, நீங்கள் ஒரு புத்தர் ஆகிட்டிங்கன்னா நீங்களே கடவுள் ஜோனுக்கு போயிடுறீங்க. அது நாலேஜ் வந்து அது கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு தேவைப்படாமல் போகலாம். அது வரைக்கும் எனக்கு தேவை. பொதுவாக அது நிறைய ஒரு கடவுள் ஏன் இல்லைன்னு நிறைய பேர் சொன்னாலும் அது ஏன் இருக்குன்னா, அது மக்களுக்கு தேவைப்படுது. டிமாண்ட் இருக்குது, அதனால தான் இருக்குது. டிமாண்ட் இருக்கிறதுனால தான் அது எல்லாரும் ஓன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன் ட்ரை பண்ணுறாங்கன்னா, அதுக்கு மக்கள்கிட்ட டிமாண்ட். இப்போ ஒரு சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கு, அதை பற்றி பேசணும். ஸோ அதனால் சயின்ஸ் ஏன் இருக்கணும், வெறுமனே கடவுளில் மட்டும் வச்சு என்னென்னா, இப்போ சயின்ஸ் வந்து இப்போ ஃப்ளைட்டில் நம்ம போகிறோம்ல சார், இது வந்து நீ சொல்லும்போது இதெல்லாம் பறக்கும் கம்பளம் அரேபியாவில் அப்போயே பறந்துட்டாங்கயா, புஷ்பக விமானத்தில் அப்போயே பறந்துட்டாங்கயான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த காலத்துலேயே இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த காலத்தில் யார் அதிலெல்லாம் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் போயிருப்பார். ஆனால் நம்ம மனிதர்கள் போனதே இல்லை. இப்போ சயின்ஸ் வந்து மனிதர்கள் பறக்க வைக்கும், நம்ம சாதாரண மனிதர்களை கடவுளாக மாற்றும். நீங்கள் கடவுள் நினச்சா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பார்க்கலாம். அந்த காலத்தில் ஒரு குளோப் இருக்கும், இப்படி பண்ணால் அந்த குளோபில் தெரியும். இப்போ நம்ம வாட்ஸ்அப் இருக்குது, பட்டன் அழுக்குனா தெரியுது. ஸோ சயின்ஸ் இதை சாத்தியமாக்குது, சாதாரண மனுஷனை வந்து பவர்ஃபுல் ஆக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது ரெண்டுமே 2 பக்கம் இருக்கணும். லைஃப் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்.